திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்திற்கு என்ன பொறுப்பு வழங்கப்படும் என்பதுதான் தற்போதைய மிக முக்கிய கேள்வியாக இருக்கின்றது. துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் பரவி இருக்கின்றது. அந்த வகையில் அவருக்கு மிக முக்கியமான ஒரு அங்கீகாரம் கொடுத்து இருந்தால் தமிழ்நாட்டின் 3 முதலமைச்சராக இருந்தவர் 21 செப்டம்பர் 2001 முதல் மார்ச் 2002 வரை முதலமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு 2014 செப்டம்பர் முதல் 2015 மே மாதம் வரை 2வது முறையாக முதலமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு டிசம்பர் 2016 முதல் பிப்ரவரி 2017 வரை என 3 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பு வகித்த ஓபிஎஸ் திமுக இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு மிக முக்கியமான பொறுப்பு வழங்கப்படலாம் என்பதுதான் தற்போது மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கின்றது. திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டு அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இது மிக முக்கியமாக அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும் என்றுதான் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் தெரிவித்திருந்தார். என்றால் அவர்கள் மிக முக்கிய தலைவர்களை தக்க வைக்க தவறிவிட்டார்கள் என்றால் ஓபிஎஸ் பொறுத்தவரையில் ஓபிஎஸ் சசிகலா உள்ளிட்டோரை நீக்கியதுதான் அவர்கள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லி வந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது அதிமுக என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. என்றால் ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் போட்டியிட போது கூட ஒரு கணிசமான வாக்கு வங்கி அவர் பெற்றார். அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி எல்லாம் குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தப்பட்டது. ஏனென்றால் அவருடைய அதே பெயரில் பல வேட்பாளர்கள் களம் கண்டார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய குழப்பத்தை வாக்காளமத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று செயல்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வந்தது. அதையும் தாண்டி அவர் பெற்ற அந்த வாக்கு சதவிகிதம் அதிமுகவை பின்னுக்கு தள்ளியது உள்ளிட்ட பல நிகழ்வுகள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு கணிசமான ஆதரவாளர் தென் மாவட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் அதை காண்பித்தது. அந்த அடிப்படையில் தான் ஓபிஎஸ் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவை அவருடைய தொண்டர்கள் அப்படியே பின்பற்றுவார்களா, ஏற்றுக்கொள்வார்களா என்பதையும் நம் தேர்தல் முடிவில் தான் நமக்கு தெரிய வரும். தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமாக ஓபிஎஸ் ஆதரவாளருடைய நிலைப்பாடு என்ன என்பதை பொறுத்துதான் அதற்கு நாம் முடிவு செய்ய முடியும். ஆனால் இன்றைய தினத்தில் ஓ பன்னீர்செல்வம் திமுக இணைந்திருக்கிறார். அதே போன்று முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் அவரும் திமுக இணைந்திருக்கிறார். ஓபிஎஸ் உடைய மகன் அவரும் திமுக இணைந்திருக்கிறார். அதே போன்று ஓபிஎஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவரும் திமுக இணைந்திருக்கிறார். இப்படி மிக முக்கியமாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இடக்கூடிய கேள்வி என்பது திமுகவில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அவருக்கு எந்த தொகுதியில் கொடுக்கப்படும், அதே போன்று திமுகவில் என்ன பொறுப்பு வழங்கப்படும் உள்ளிட்ட பல கேள்விகள் தான் தொடர்ந்து எழுகின்றது. அதற்கான விடைகளை தெரிந்து கொள்ள அடுத்த சில நாட்கள் வரை நாம் காத்திருக்க வேண்டும். ஆனால் தற்போது வரையில் ஓபிஎஸ்க்கு திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு வழங்கப்படலாம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. 2006 முதல் அதே மே மாதம் 2006 வரை தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் 2006 முதல் 2011 ஆண்டு வரை தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் பணியாற்றினார். அதே போன்று நிதியமைச்சராக இருந்தார். 2011 முதல் அவர் அந்த பொறுப்பினை பணியாற்றி வந்தார். தமிழ்நாடு முதலமைச்சராக 3 முறை இருந்தார். நிதியமைச்சராக இருந்தார். பல முறை அவர் தமிழக சட்டமன்றத்தில் அதிமுக சார்பில் அவர் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து வாசித்திருக்கிறார். இப்படி பல மிக முக்கிய நபராக அதிமுகவில் செயல்பட்டு வந்த ஓபிஎஸ் அதிமுக 2022 ஜூலை 11 அன்று பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்குழுவில் தான் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட்டு அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்டார். அதற்கு பிறகு நீக்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து தான் அதிமுக மிக முக்கியமான தலைவர் என்றெல்லாம் தொடர்ந்து செயல்பட்டு வந்தார். அதிமுகவை ஒன்றிணைப்பேன் என்றெல்லாம் பேசி வந்தார். ஏற்கனவே அது முதல் தர்ம யுத்தம் மேற்கொண்ட போது கூட அதிமுக பல முக்கிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஓபிஎஸோடு இணைந்து செயல்பட்டார்கள். குறிப்பாக பல்வேறு முக்கிய நபர்கள் ஓபிஎஸோடு இணைந்து செயல்பட்டார்கள். அப்படி என்றால் ஓபிஎஸ் தான் அதிக செல்வாக்கு இருக்கிறது, ஆதரவு இருக்கிறது என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு அவருடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் 2வது முறையாக தர்ம யுத்தம் மேற்கொண்ட பிறகு கூட முதல் முறை அவர் தர்மயுத்தம் மேற்கொண்ட போது இருந்த நபர்கள் யாரும் 2வது முறையாக அவர் தர்மயுத்தம் மேற்கொள்ளப்பட்டபோது யாரும் இல்லை. அதுதான் மிக முக்கியமான ஒரு அரசியல் மாற்றமாக பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது என்ற மிகப்பெரிய கேள்விகளாம் எழுந்தது. அதற்கு பிறகு அவர் என்டிஏவோடு இணைந்து செயல்பட்டு வந்தார். பாஜக இணக்கமாக செயல்பட்டு வந்தார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தான் என்டிஏவில் இருந்து நீக்கப்பட்டார். தனக்கு உரிய மரியாதை முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்றால் தமிழகம் வந்த அமித்ஷாவை சந்திப்பதற்கான வாய்ப்போ பிரதமர் மோடியை சந்திப்பதற்கான வாய்ப்பு தனக்கு உருவாக்கி கொடுக்கவில்லை, தான் கேட்டும் அதற்கான சூழலை அமைத்துக் கொடுக்கவில்லை என்றெல்லாம் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் மீது குற்றச்சாட்டையெல்லாம் வெளிப்படுத்தி இருந்தார். இது மிகப்பெரிய அதிருப்தியாக பார்க்கப்பட்டு இப்படியாக அதிமுக என்டிஏ கூட்டணியிலும் அவர் அதிருப்தியாக தான் இருக்கிறார் என்று பேசப்பட்ட அந்த நிலையில் தான் திடீரென்று கடந்த ஜூலை மாதம் என்டிஏவில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்து என்டிஏவில் இருந்து விலகினார். அதற்கு பிறகுதான் அவர் தனி அணியாக செயல்பட்டு வந்தார்.
தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று செயல்பட்டு பிறகு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்று பெயர் மாற்றி அதையே அவர் கழகமாக மாற்றி செயல்பட போகிறார் என்றெல்லாம் பேசப்பட்டு வந்தது. இருந்தாலும் அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்றெல்லாம் தை பிறந்ததும் வழி பிறக்கும், தை மாதத்தில் தன்னுடைய முடிவினை தெரிவிப்பேன் என்றெல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு வந்த நிலையில் தை மாதம் முடிந்த பிறகும் கூட ஓபிஎஸ் அவருடைய முடிவினை அறிவிக்காதது என்பது அவருக்கு ஆதரவாளர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்திதான் தொடர்ந்து ஒவ்வொருவராக அவருடன் இருந்தவர்கள்லாம் விலகத் தொடங்கினார்கள், மாற்றுக் கட்சி இணைய தொடங்கினார்கள். தை மாதம் முடிந்தவுடன் பிறகும் கூட அவர் தன்னுடைய முடிவை அறிவிக்காமல் இருக்கின்றாரே என்ற மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டது, எப்போதுதான் அவர் முடிவெடுக்கப் போகிறார் என்ற ஒரு குழப்பத்தின் அடிப்படையில் தான் அதிருப்தி அடைந்த அவரோடு இருந்தவர்கள்லாம் மாற்றுக் கட்சியில் இணைய தொடங்கினார்கள். அவரை விட்டு விலகி மாற்றுக் கட்சியில் இணைய தொடங்கினார்கள். அதற்கு பிறகுதான் தை மாதம் முடிந்த பிறகும் கூட அவருடன் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டப்படும் போது அவர் தமிழக அரசை அவர் பாராட்டினார். இதுதான் வழி பிறந்து விட்டது என்றெல்லாம் பாராட்டினார். 5,000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் அவர் குறிப்பிட்டு பேசும்போது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை, இது வரவேற்கத்தக்க நடவடிக்கை என்றெல்லாம் தை பிறந்தால் வழி பிறக்கும், இதுதான் வழி என்று அவர் அப்போதெல்லாம் குறிப்பிட்டார். அப்போது அவர் திமுகவில் இணை இருக்கிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருந்த திமுகவுடைய திட்டங்களை பாராட்டி பேசியதன் மூலமாக திமுகவுடைய செயல்களை குறிப்பிட்டு இதுதான் வழி பிறந்து விட்டது, தை பிறந்தால் இதுதான் வழி என்றெல்லாம் திமுகவுடைய நடவடிக்கைகளை பாராட்டி பேசியதன் மூலமாக அவர் திமுக இணை இருக்கிறாரா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது அவருக்கு எதுவும் அதற்கு பதில் கொடுக்காமல் பொறுத்திருந்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு சென்றார். அதற்கு பிறகுதான் இன்று காலை அவர் இன்றைய திமுக இணைய இருக்கிறார் என்று ஏற்கனவே செய்திகள்லாம் வெளியாகி வந்தன. ஆனால் உறுதியான தகவலாக இல்லை, செய்திகள் மேலோட்டமாக வெளியான திமுக இணைய போகிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இன்று காலை தியாகராய நகரில் அமைச்சர் சேகர் பாபுவை முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் சந்தித்து பேசினார். அந்த சந்திப்பை அடுத்து ஒரே காரில் இருவரும் பயணம் செய்தார்கள். தியாகராய நகரிலிருந்து அண்ணா அறிவாலயம் நோக்கி ஒரே காரில் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் ஓபிஎஸ் ஆகிய இருவரும் ஒரே காரில் பயணம் செய்தார்கள். இந்த பயணமே மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக தான் பார்க்கப்பட்டது. அப்படி என்றால் இந்த பயணத்தின் போது கூட அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளப் போகிறாரா, திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்து திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறேன் என்றெல்லாம் நடவடிக்கை எடுக்க போகிறாரா, என்ன நடக்கப் போகிறது என்றெல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு ஒரே காரில் இருவரும் பயணம் செய்து அண்ணா அறிவாலயம் வந்தார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஓபிஎஸ் தன்னை திமுக இணைத்துக் கொண்டார். அவருடன் அவருடைய மகன் ஓபி ரவீந்திரநாத், அதே போன்று அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் உள்ளிட்டோரும் திமுக இணைந்து கொண்டார்கள். திமுக இணைந்த பிறகு அவரை வரவேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதற்கு பிறகு திமுக இணைப்பு படிவத்தில் ஓபிஎஸ் கையெழுத்திட்டார். இதற்கு பிறகுதான் அடுத்த கட்டமாக என்னென்ன மாற்றங்கள் இது கட்சி ரீதியாக திமுகவுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அதிமுக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், ஓபிஎஸ் கொடுக்கக்கூடிய பொறுப்பு என்னவாக இருக்கும் உள்ளிட்ட பல கேள்விகள் எழுகின்றது.